அங்கே கிடக்கு ஒரு இஞ்சி கிடக்குது இதான் கஷ்டப்பட்டு விடுறாரு. கடவுளே என்னை பார்த்து போனாக்கா எப்படி எங்கள் வீட்டில் பாருங்க ஐயோ 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 ஃபுல்லாக மண் தான் பாருங்க, மண் தருதான். நாங்கள் ஒரு போயிட்டு போனீங்களா எப்படி நாங்கள் ஒரு 10 பேர் ஆக்களுக்கு நாங்கள் 10,000 வந்து கொடுக்கப்புறம் உண்மையிலே பாதிக்கப்பட்ட உண்மையிலே கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கப்புறம் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பசந்த் அப்படின்ற அண்ணா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நிறைய உதவிகளை வந்து செய்திருக்காங்க. சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள், சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். எத்தனை பிள்ளைகள்? கொஞ்சம் காசு இருக்கு, எவ்வளோ நன்றி பாருங்க. பிள்ளைகளுக்கு வீடு இல்லை, எதிர்பார்த்தீங்களோ என்ன? அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு போகிற ஏனைன் ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து தான் நாங்கள் இப்போ கழிச்சு கொண்டிருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 10 பேருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லலாமே. அதாவது 10 பேருக்கு இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய எல்லாருக்கும் மட்டும் இல்லை, உண்மையிலேயே நாங்கள் ஒரு 10 பேர் ஆக்களை செலக்ட் பண்ணி உடனே நாங்கள் 10,000 ரூபா பணம் அவங்களுக்கு நாங்கள் வழங்க போகிறோம். அதாவது 10,000 ரூபா காசு கொடுக்கப்புறம் அப்படின்றதுக்காக நாங்கள் சும்மா கண்ட ஆட்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். உண்மையிலே பாதிக்கப்பட்ட உண்மையிலே கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்கப்புறம். ஏன் கொடுக்கப்புறம், என்னத்துக்காக கொடுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சித்திரை புத்தாண்டு. ஏன்னா சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுவிஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா பசந்த் அப்படின்ற அண்ணா, உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நிறைய உதவிகளை வந்து செய்திருக்காங்க. இப்போ அண்மையில் கூட செய்திருந்தீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அண்ணா தான் வந்து எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார், தம்பி இது வந்து செய்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு உங்களோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் அண்ணாட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. காசு வந்து கொடுப்போம், அதே இதில் வந்து நாங்கள் நிவாரண பொதியம் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சினாங்க. அந்த நிவாரணம் கொடுக்கறத விட நாங்கள் அவங்களுக்கு காசாகவே கொடுத்தா, இப்போ நாங்கள் ஒரு பொருளை வாங்கி, ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு பொருளை சும்மா நாங்கள் வெறுமனே வாங்கி கொடுக்குறத விட அவங்கள்ட்ட அந்த காசை கொடுக்கல வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து வாங்கி எடுப்பாங்கண்ணே. உதாரணத்துக்கு இப்போ கொஞ்சம் வயசான ஆட்கள் இருப்பாங்க, இல்லை வீட்டில் வந்து இந்த ஃபார்மசியில் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள்லாம் இருக்குண்ணே, அந்த மருந்து பொருட்கள்லாம் வந்து நம்ம காசாக கொடுக்குற நேரத்தில் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில டைமில் வந்து அரிசி இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட இருக்கும், என்ன சில டைம் இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட அந்த மருந்து சாமான்லாம் இல்லாமல் இருக்கும், அதுக்குரிய காசுகளும் இல்லாமல் இருக்கும். அப்போ காசாக கொடுக்குற நேரத்தில் வந்து அவங்களுக்கு பிடித்த அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கொள்வாங்க அவங்க. ஏன்னா இப்போ புது வருஷம் உங்களுக்கு தெரியும், உடுப்புகள் வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து அவங்களே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அப்போ அந்த அடிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 பேர் ஆக்களுக்கு நாங்கள் 10,000 வந்து கொடுக்கப்புறம். இன்றைய நாளில் வந்து நாங்கள் எத்தனை பேரை தெரிவு செய்யப்படுறோம்னு எங்களுக்கு தெரியலண்ணே. இப்போ யாருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இப்போ கொடுக்க போகிறாக்களையும் எங்களுக்கு தெரியாது யாரை கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இருப்பாங்க, ஏன்னா ஒரு 500 ரூபா காசு விட, 100 ரூபா காசு விட கையில் இல்லாமல் இருப்பாங்க. அப்படியே நாங்களுக்கு நாங்கள் காசை கொண்டு கொடுக்கும்போது அவங்களோட முகத்தில் கூடிய அந்த சந்தோஷங்களை பார்க்கலாம். இந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அந்த ரோட்டில் கடைகளில் என்ன நொங்கு, நாவட்பழம், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பனங்கிழங்கு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரோட்டில் ஒரு சின்னதாக ஒரு கொட்டில் அடித்து அதெல்லாம் போடுவாங்க. அப்படியே நாங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். அப்போ அதனால் வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு போகிற வழி நான் நிற்கிறேன் குறுக்கல் மடம், என்ன அந்த ரோடெலாம் இப்போ நிற்கிறோம். அந்த 10 பேர் யார் அப்படின்றது வந்து உங்களை மாதிரி நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வசந்தண்ணாவின் அனுசரணையில் வந்து நாங்கள் இந்த 1,00,000 ரூபா காசு நாங்கள் 10 பேருக்கு நாங்கள் பிரித்து கொடுக்குறோம். வசந்தனோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0341 0341 இதான் அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம். ஓகே, வீடியோ பாருங்கள், தொடர்ந்து யாருக்கு அந்த 10,000 போய் சேரப்போன்னு சொல்லி தெரியல, உங்களை மாதிரி நானும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க, நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதில் வந்து வசந்தனாவே யோசிப்பாருன்னு, தம்பி என்ன நீ பிளானை சேஞ்ச் பண்ணிதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணா வந்து சொன்ன அப்படின்னு சொன்னால் கழிச்சப்புறம் அண்ணா சொன்னேன்னு சொன்னால்
ஒரு நிவாரண பொதி என்ன கொடுத்து கையில் வந்து காசையும் வந்து கொடுக்க சொன்னவர். ஆனால் இதில் வந்து நாங்கள் நிவாரண பொதி கொடுக்குறத வந்து நாங்கள் நிப்பாட்டு மொத்தமாக வந்து நாங்கள் அவங்களுக்கு காசையை நாங்கள் கொடுக்க போகிறோம். என்ன இன்றைக்கு நாங்கள் 10 பேர் எங்களால் செலக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. தொடர்ந்து நீங்களும் சேர்ந்து பயணிங்க. எல்லாமே வந்து உங்களை வெளிப்படையாக நீங்கள் இதில் நேரடியாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் யாராருக்கு வந்து கொடுக்க முடியும் பாருங்கண்ணே. உங்களுக்கு திருப்தி இல்லை இவங்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு கொடுத்த திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க நேரடியாக போயிட்டு பார்க்கலாம். மக்களே, அந்த 10 பேர் யார், அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாருன்னு பார்க்கலாம். புத்தாண்டை முன்னிட்டு இது ஒரு சிறந்த பரிசு நினைக்கலாம். ஏன்னா இந்த டைம்லாம் நிறைய பேர் வந்து கஷ்டமெல்லாம் இருக்குண்டாப்பா, கடன் பட்டெல்லாம் முடுப்படுப்பாங்களேன்னு வீட்டு பொருட்கள்லாம் வாங்குவாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச அந்த சப்போர்ட்டை வந்து செய்வோம். இது வந்து உண்மையிலேயே இந்த புண்ணியமெல்லாம் வந்து நம்மளோட வசந்தண்ணாவினுடைய குடும்பத்துக்கே போய் சேருமனே. அவர் குடும்பத்தின் சார்பாக தான் வந்து செய்ய சொன்னவர். சரி, ஓகே, நாங்கள் அந்த போய்கொண்டிருக்கோம். இந்த பார் தம்பி, இதில் வந்து கடையெல்லாம் போட்டிருக்காங்க. தான் இளநீ கடை, என்ன சோழன் கடை. ஓகே, பார்ப்போம். நான் விலங்கு தான் யாரும் கொடுக்க முடிஞ்சிட்டு என்ன. என்ன இந்த வயசான அகலை வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் பார்த்து கொடுக்கணுமே. ஆ என்னப்பா, அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு அவ்வளோ வேலை செஞ்சு உழைச்சவன் பிரகாஷ் என்ன சும்மா வந்து இது பண்ணிடலாம். அது அந்த கொஞ்சம் வயசான ஆக்கள்லாம் அந்த பக்கத்தில் வாரண்டிங்க அதை நோக்கி போய் கொண்டு இருக்காங்க. அப்படி ஆக்களுக்கு முடிக்கல. இங்கே பாரு, அந்த மெஷின் போட்டியில் போகிறார்கள் பார், சின்ன சின்ன படிகள் வேலை செஞ்சுட்டு போகிறாங்க பாத்தியா. மெஷின், ஹெல்மெட். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நிறைய வீதி விபத்துகள் நடக்குதுன்னு எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. இதே மாதிரி உங்களோட ஊர்லேயே நடக்கும். இந்த வாகனங்களை கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. நம்ம சரியாகனாலும் எதிரில் வரவங்க நடிகான பை என்ன வரிசை பலன்கள் சில பேர் கொஞ்சம் இதாக இருக்கும். இது இந்த கடை பாருங்க, இளநீ கடை. இளநீ கடை அம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? என்ன பேர் அம்மாடே? சுமதி. என்ன கடை போட்டிருக்கீங்க? நாங்க தெம்பிலி கடை சோழன். சோழனா? எப்படி யாரும் பிரச்சனை இல்லையா? நாங்க சும்மா வீடியோ எடுத்து கொண்டு வரோம். யாரும் பிரச்சனை இல்லையா? சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வீட்டுல யாரா இருந்தீங்க? வீட்டுல யாராரு இல்ல உங்களோட வீட்டுல யாராரு ஃபேமிலி? ஓ, 5 பேர். யாராரு? அம்மா உண்டு, நான் இவரும் 2 பிள்ளை என்னறாங்க? படிக்கிறாங்க. வேற என்ன செய்யற? வேற கடையா? இந்த கடை. எப்படி இதுல இருந்து வியாபாரம் பண்றது வந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? பரவாயில்லையா? சரியாம்மா, நன்றி. உண்மையை சொல்லணும்னே, நல்ல மனசு. சரியாம்மா, வாரம்மா. நன்றி அம்மா. ஓகே, அம்மா உண்மையை பேசுறாங்கண்ணே. அந்த ஆட்சி இப்போ நீ கட்டிட்டு போறாரா இல்லை? சரி, வியாபாரத்துக்கு என்ன போயிட்டு போறாரு பாப்பா. அந்த மெஷின்காரர் வாங்கப்படுறாரு. இந்த சின்ன பிள்ளையில ஏற்றி போகிறதால சுற்றி ரவுண்ட் அடிக்காங்க நினைப்பாங்க. பாருங்க மகளிர், ஐயாடா சைக்கிள் கொஞ்சம் ஆட்டத்தில் போகுது. பிடிச்சிருக்காடா இல்லை வந்து என்னடா சைக்கிள் என்னடா ஒரு இதாக கிடக்கு சைக்கிள். 5 இன்ச்சு டயர் எப்படி கண்டு ஒரு டயர் அங்க கிடக்கு, ஒரு டயர் இஞ்சி கிடக்கு. என்னடா இதான கஷ்டம் விடுறாரு.
நிப்பாட்டுவோம். ஐயா கண்ணாடியில் முடிக்காரு ஐயா சைக்கிளுக்கு. ஐயா இல்லைங்களே ஐயா குடிச்சிட்டாரா? போறான். ஐயா எங்க வீட்டு முறையில்? அண்ணே ஓ ராட்ட போனேன். ஆ அதை சந்திக்கல. சந்திக்கலையா? ஆ சந்தோஷம். ஒரு வருஷம் எங்க மக்கள் எல்லாம் விட்டு போயிட்டாங்க. ஆ இந்த மாதிரி ரூம் விட்டு காட்டுமாங்க. சரியா? எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் தந்து போங்க. வேற இருக்கும். சரியா? நான் என்ன கேட்கறது? நீங்க ஸ்லோகன் நினைப்பாடுனா நான் இங்க போன சந்திக்க போனா ஆ நல்லபடியா ஆ எங்கரி உங்களோட வீடு? வீடு எங்கரி? அது என்ன டயர் முண்டையர் அங்கலப்பங்க எப்படி? அது என்ன எக்ஸ்ட்ரா பண்ண பாரு ஆ உடஞ்சி ஆ எக்ஸ்ட்ரா போகும் பண்ணி நான் போய் சொல்லல போஷன் கிடைக்காயா. கொஞ்சம் குடிக்கிறா நீ ஐயானே? கொஞ்சம் குடிக்கிறானே? குடிக்கிறா நீ கொஞ்சம்? நான் வெளியே குடிக்கிறேன். சரிங்க ம் நீங்க போய் சொல்ல மாட்டேன். ம் போய் சொன்னேன்னு போஷன் நான் இப்ப எங்கரி உங்களோட வீடு எங்கரி? வீட்டில் யாரா நீங்க? இப்போ நாங்க எங்களை மாமாவோட வண்டியா கணக்கு ஆ வயசு நாள் ஆ பழைய மனுஷன் கழிக்க மாட்டோம் படிக்க மாட்டோம். ஆ எல்லாரும் இன்னைக்குதான் அள்ளி போட்டு போறாங்க மணி. எங்க அங்க அட்டை பழம் மூணுல வேலை சொல்லுவாங்க. என்ன எங்க வேலை செய்ற? மூணுல அட்டை பழம் ஆ ஆ மூணுல வேலை செய்யறேன். ஆ அப்படியே கேளுங்க மூணுல வேலை செய்யறதுன்னு ஆ வீட்டை ஒண்ணானே அம்மா. ஆ எனக்கு நான் இது கலை ஒன்றும் இல்லை. நான் இவரை நல்ல மனுஷன் பார்க்க போனேன். ஆ நாளே போனார் சதிக்கலாம். ஆ அப்போ இப்போ நான் போய் கலையும் துறக்க மாட்டாங்களே துடிக்கிறேன். ம் சித்திரை வருஷத்துக்கு வருஷம் தானே பண்ணி அவங்க அப்படிதான் இங்கே இங்கே உங்களோட வீட்டை கூட்டி போங்க என்ன வாங்க போ எடுங்க போம். கடவுள் என்னை பார்த்து போனாங்க. என்ன முன்னுக்கு மல்லிகைப்பூ செம்பருத்தி மரம் ஓ செம்பருத்தி மரம் அன்னைக்கு எடுங்க போவோம் வீட்டை. பாமணி ம் மெல்ல மெல்ல போடுமாங்க. இதே கவனமா போங்க. கவனமா விடுங்க. ஐயாட வீட்டுக்கு போய் உடத்தறிக்க முடியாதுராப்பு. டேய் சில டைம்டா இப்போ நம்ம வீட்டுலேயே காய்ச்சி கொடுத்தா சில டைம் வாங்கி எடுத்துறாரோ. ஆ இல்லாட்டி சொல்லுவோம் பிறகு வந்து சண்டை போன்னு சொல்லுவோம்னே. ஆ பாரு பிடிச்சதான் இருக்காரு. ஐயா என்னண்டா இல்லை நாங்கள் நாளைக்கு வருவோம் உங்களை வீட்டை. நீங்கள் இடத்த சொல்லுங்க அட்ரஸ் சொல்லுங்க. நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்க. இல்லை இல்லை ஆ பண்ண நீங்க ஆ நெருப்படி வாங்கணும். ஆ நெருப்படி வாங்கணுமா? காசு இல்லை தாவி இல்லை நான் கஷ்டம் உண்மை பொய்யா பேச மாட்டேன். இந்தாங்க 200 காய்ச்சி 20 கேட்டுருங்க. இந்த இப்படி மென்ல ம் போனா அப்படி படியா போகலாம். ஆ வாங்க நான் பிறகு வாரம் இப்போ அப்படியா? ஓ அப்போ உங்களை எனக்கு நான் ஃபோன் பாய்க்கிறேன். ஆ உங்கள் ஃபோன் நம்பர் இல்லையா தாங்க. நம்பர் தேவையில்லை உங்களுக்கு. சரி நான் வருவேன் உங்களுக்கு. சரியோ வருவேன். அப்போ இந்த பாருங்க இந்த கோயில் ஓ இந்த சின்ன கோயில் உண்டு. ஆ உங்களை பாருங்க ஆ சின்ன கோயில் உண்டு. ஆ அங்கே அடுத்த ரோட்டாலையும் வரலாம். ம் இது சின்ன இது பாகன் இதால போவாரு. அதால பாரு பாருங்க பார்த்து போங்க. வாங்க வாங்க. அப்போ கடைக்கு போகாம வரணும். நீங்கள் இப்போ கடைக்கு போகாமல் வரணும். ஓ இது ஆ வயசானா சொல்லுவாங்களேண்ணே வயசு போனால் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான்டா. ஒரு குறிப்பிட்ட வயதுலாம் கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. அது அப்புறம் அந்த வயசு போக வந்து அப்புறம் சின்ன பிள்ளைகள் மாதிரி தான் அவங்களோட மென்டாலிட்டாக மாறும். ஐயா வந்தால் குடிச்சிருக்காருன்றதுக்காக விட்டுன்னு போயிடாது என்ன. ஆனால் கஷ்டப்பட்ட உண்மை நீ ஒரு டயர் இங்கே இருக்கு ஒரு டயர் அங்கே இருக்கு. அதான்டா அந்த இழுக்குது அது சரியா ஓடலாம இருக்கு.
ஐயா கையை காட்டி விழுந்துட்டு வருவாருடா கடவுளே. அவரோட வைஃப் வந்து வாய் பேச மாட்டாங்களாம் என்ன. கடவுளே எங்க இருக்கு விடு. வாட்டா வஞ்சிதா ஐயா வாட்டா வஞ்சிது. பாரம் பாரம் அவரு சந்தை வேண்டாம். அவர் காரை கூட்டிட்டு போய் சந்தை மீட்ட விடுங்க. ஆ ஆ இந்த ஒரு வீடு இருக்கு பாருங்க. ஆ இது ஆடுற வீடம்மா. இது இருக்கிறா நீங்க இது என்ன ஃபுல்லா இதா கிடக்கு. இதான் வீடு இதுல இருக்கிறா. சே இதெல்லாம் இருக்கிற நீங்க. ஆ ஆ சரி வாரம் போகிறோங்களா. இப்போ வருவோமா நாங்கள் வருவோம் இல்லைங்க. ஓகே முன்னுக்கு சைக்கிள் இருக்கு மாறலாம். ஏதோ ஒரு வீடு நாய் அடிக்கும் போல. அந்த வீட பாத்தியா எப்படி கேட்டு ஐயா மூலமா ஒரு இன்னொரு கஷ்டப்பட்ட ஆக்களை கண்டுபிடிச்சாச்சு. அவ பார்த்துட்டு இதான் இந்த வீடு என்ன கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை வாழணும். எனக்கு இந்த ஆடு இல்லை நான் சொந்தம் மன்னர் மன்னர் இருக்க முடியும். மன்னர் இருக்க முடியும். நான் பிறந்து வளர்ந்தேன். இந்த ஐதங்காடு கூட மோசமாக கிடக்கு. இந்த மாமா பழக்க ஒரு ஆள் மனுஷன் பழக்காரு. ஒரு வயசு நாள் வந்து இருப்பான் பழக்காரு. என்ன சமாச்சாரம் இன்னைக்கு அவங்க நான் சொன்னேன் இந்த நான் நேற்று வாங்கிந்த மீன் கருத்தி மீன் வாங்கிந்து கொஞ்சம் கரைகளுக்கு எல்லாரும் என்னை விட்டு போட்டு இல்லை எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் விட்டு போட்டு எங்கிட்ட நன்மை சின்மையாக ஒரு பேசலாம். ஏன் நீங்கள் கூறலாம் நாங்கள் ஒரு பிச்சைக்காரெல்லாம் அடிக்கலாம் கலைவுல நான் அறிவிடா படித்தவனே உங்களை பார்க்க எங்கட அம்மா மாதிரி இதான் வீடு பார்த்துக்கோங்க. என்ன சொன்ன இதான் ஐயாட வீடா பாருங்க. செம்பருத்தி பூ இதான் இதுல இருக்க பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கு. இருக்கிற இடத்த பாருங்க. செஞ்சு வச்சிருக்கேன். இல்ல இல்ல நிக்கிறேன். நான் வெளிக்கிட்டதான். சாப்பிட்டீங்களா? விலங்கு தான் ஹைக்கிற விலங்கு தான். என்ன சாப்பிட்டீங்களா? என்ன எழுதுவோம் நான் எழுதுவோம். எப்படி எங்க வீட்டுல பாருங்க. இங்க 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 இவர் ஐயாண்ணே உள்ளுக்கு வாங்க மணி உள்ளுக்கு வாங்க. இந்த முழுவதும் தெரியுது. இந்த உள்ளுக்கு தெரியும். உள்ளுக்கு வாங்க. சரியோ அம்மா வாங்க. அப்படியா இல்ல அவரா இதை ஒழுங்கு உள்ளுக்கு வாங்க கொஞ்சம். இது வாமனே இங்க பாருங்க. ஃபுல்லா மண் தான் பாருங்க. மண் தரதான். நாங்க ஒரு போயிட்டு பண்ணிக்கலாம். எப்படி ஆனா ஐயா குடிக்கிற குறைச்சு கொள்ளணுமா நீங்க மணி? நான் உங்களுக்கு சொன்னா இப்ப உண்டு. ஓ ஒவ்வொரு நாள் குடிக்க வேண்டாம். குடிக்க கூடாது. என்ன அம்மா நல்ல மழை வா வா. ஓ நாங்க போகணும் இப்ப. உங்களை நிறைய பேர் சந்திக்க போறேன். ஓ தூரம் போறோம். நாங்க சரி யாழ்ப்பாணம் போறோம். சரியோ இந்தாங்கம்மா
அவ்வளோ சரியா? கவனம் காசை பாரு. சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்லா அப்படியா அதை சொல்லுவோம். வருவோம், பிறகு வருவோமா? பிறகு வருவோம், சொல்லுங்க, பிறகு வருவோம். சரி சரி அப்படியா என்ன பேசுகிறோம்? அவ அப்படிதான் அங்க ஒரு ஆள் இருக்காங்கண்ணா, அவன் வருத்தக்காரி. ஓ தெரியும், அந்த இந்த 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 இதெல்லாம் போட்டிருக்கு. நான் பார்க்குறேன். ம் சரி, வாரம்மா. சரி அம்மா, ஓகே ஓகே. ஐயா வாரம்மா, வைத்து அப்புறம் சந்திப்போம் உங்களை வந்து. ஓகே சரி ஓகே சரியா ஓகே. அவன் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்துருவோம். இல்லை எங்களுக்கு தெரியும், நான் பார்க்கணும். நான் காய்ச்சிட்டு வந்தேன் அம்மா. சரி பாருங்க வீடு. அவர் வேலையை போயிட்டாரு, அவ மட்டும் நான் இருக்கிறேன். மனநோய். அம்மா பேர் என்னம்மா? கஜேந்தினியா? உங்களோட அவரங்க? அவர் வேலைக்கு போயிட்டாரு. வேலைக்கு போயிட்டாரு. எத்தனை பிள்ளைகள்? பிள்ளைகள் இல்லை. சாப்பிட்டுல என்ன சமைச்சே? சோறு. நீங்க என்ன சமைக்கிறே? இவர் சமைக்கிறாரு, சமைச்சு வச்சு போட்டுக்குவாரு காலையில் ஒளிஞ்சு. நான் சாப்பிட்றேன். கழுத்தெல்லாம் என்ன செய்யுது? கழுத்துல இதெல்லாம் நெருப்பு. நீங்களா எதுவும் நீங்கள் தற்கொலை முயற்சியா? இல்ல வீட்டுல ஆக்சிடென்ட் ஆனதா? வருத்தம் அந்த பத்திரத்துல கொஞ்சம் இதா கதைக்கிறேன். அந்த அந்த புரியுது. உங்களோட கணவரா பாக்குறவர் உங்களை? என்ன வேலையை போறவர்? அவரு சாந்தகுமார் இந்த இதுக்கு போறவர், காத்தாங்குடிக்கு. என்ன வேலை செய்றவர்? அறுத்துல சாந்தகுமார். என்ன அறுத்துல சாந்தகுமார். உங்களோட கணவர் பேர் சாந்தகுமார். என்ன வேலை செய்றவர்? காத்தாங்குடி வேலை. காத்தாங்குடியில் வேலை. அந்த கூலி வேலை, கல்லு பறிக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு பார்த்தாலே விளங்குதம்மா. ஆனால் கொஞ்சம் காசு இருக்கு, எவ்வளோ நன்றி பாருங்க. சரியா சொன்னா உங்களுக்கு தான் காசு இல்லை, நான் கொண்டு வருவோம் திருப்பி தான். எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. சூப்பர். நீங்கள் ஏன் சும்மா விட்றீங்க? நீங்கள் மனநலம் பாதிக்கப்படாது அப்படி சொல்லக்கூடாது. ஏண்ணே நான் சொல்கிறேன், நமக்கு தான் மனநலம் பாதிக்கப்படாது. ஏண்ணே உங்களுக்கு தெரியுதானே 10,000 என்ன என்ன கதை இது? ஒருத்தரும் கொடுக்க கூட காசியா? ஒருத்தரும் கொடுக்க கூட கவனம் வச்சுக்கொள்ளுங்க. சரி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கணவர் வந்த அப்புறம் சொல்லுங்க. அவரு கேட்டாலும் கொடுக்காதீங்க. சரி குடிக்கிறதுங்க சரியோ? உங்களோட வீட்டு தேவையான வாங்க. இப்போ புத்தாண்டு தானே, இப்போ புது வருஷம் தானே, உடுப்பு வாங்கிடுங்க, சட்டையை மாற்றுங்க. சரியோ? சரி ஓகே அம்மா, வாரம்மா. சரி அம்மா, நன்றி. சரி வாரம். என்னம்மா என்ன விற்கிறீங்க? சோளம் விற்கிறீங்களா? எவ்வளோ சோழன்? 80 ரூபாயா? நொங்கு விற்கல நீங்கள்? கொஞ்சம் தான் இருக்கியா? வியாபாரம் பரவாயில்லையா? சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. எங்க ஊரங்க நீங்கள்? புதுக்குடிப்பா. எத்தனை பேர் வீட்டில்? 4 பொம்பளை உள்ள முடியுண்ணா. வாரம் பாருங்க அப்படிங்க. வியாபாரம் பரவாயில்லையா? குறையுதானே? பிள்ளைகள் என்ன செய்றாங்க? படிக்கிறாங்களா? 2 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. தம்பி ஒரு ஆளுங்க. கடைசி அந்த தம்பி. கடைசியானே? எங்க வந்து உங்களோட அவர் வேற யாருக்கார்? உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? ஏரியா நீங்கள் நொங்கு நிற்கல, எனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நொங்கு வாங்கி குடிச்சுனாங்க, எங்களுக்கு சில்லற காசு இல்லை. இன்னொரு நொங்கு அம்மா விட்டு தந்தவங்க, ஞாபகம் இருக்கா? நினைவில்லையோ? நாங்கள் இப்படி சும்மா சொல்லுவோம், நம்ப கூட ஆகல. அண்ணே சரி இந்தாங்க, இதில் ஒரு 10,000 காசு இருக்கு, புரியுங்க. சந்தோஷமா? எதிர்பார்த்தீங்களோ? என்ன ஏன் என்ன பிரச்சனை தான் சொல்லுங்க. பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு? பிரச்சனை தான் சொல்லுங்க, நீங்கள் நான் ஹெல்ப் பண்ணுவோம். என்ன தேவையல் பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு? இல்லை உங்களை வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன தேவையல் இருக்கா?
பிள்ளைகளுக்கு வீடு இல்ல, மூத்த மகள் வீட்டுல வச்சிருக்கேன். பிள்ளைகள் வீடுல மூத்த மல்ல வீட்டில் இருக்கிறீங்களா? படிக்கிற அந்த பிள்ளைகள் என்ன ஓகே எல்லா சிலரும் இதுல உழைச்சிட்டேன். இல்லை இல்லை எல்லா சிலரும் இதுல உழைச்சிட்டேன். அது நல்ல விஷயம் தானேம்மா உங்களோட உழைப்பில் இருக்கிறது. ஆமா. ம் சரி சந்தோஷம். கண்ணெல்லாம் கலங்க கூடாது. நாங்கள் திருப்பி ஒரு முறை வரையில மட்டும் வாரமா? நன்றி மேடம். சரி நாங்கள் இந்த யூடியூப் மூலம் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் நாங்கள். சரியா எங்களோட சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு வந்து வாழ்த்துக்கள் மேடம். சரியா இது வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு அண்ணா இப்போ உங்களை மாதிரி கஷ்டப்பட்ட ஆக்கள் குழுவி சொல்லி ஆக்கல இப்போ எங்களோட அந்த 10 பேருக்குள்ளே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக வந்து தேர்வு செய்யப்பட்டீங்க. தேங்க்யூ மேடம். அதனால அந்த 10,000 தந்துருக்கிறோம். இது வந்து நான் செய்யல, இது வந்து சுவிஸில் இருக்கிற ஒரு வசந்தண்ணான்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்லுவீங்களா? வசந்தண்ணா அவர் பேர். வசந்த நம்பிக்கை மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி வாழ்த்துக்கள். அம்மாட கண் வந்து கலங்கிட்டேனே, அப்போ அவைக்கு தான் தெரியும் ஏனே கஷ்டத்தின் அருமை. நாங்கள் மீண்டும் ஒரு முறை வர முடிஞ்ச வாரம் அம்மா. ஓகே மேம். சரி அம்மா, நன்றி, போயிட்டு வரம்மா. நன்றி மேம். சரி அம்மா. எதிர்பார்த்தனீங்களா? இல்ல. எதிர்பார்க்கலண்ணே. சரி அம்மா, வாரம்மா. நன்றி மேம். சரி அம்மா, ஓகே. சோளம் சாப்பிடுறதுக்கு ஓ சாப்பிட்டு போகிறோம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு வாரம் சாப்பிட்றதுக்கு. சரி இந்த டைம் சோளம் சாப்பிடலாம் நீ? கொண்டு வரீங்களா? இல்லை பிரச்சனை இல்லைம்மா, நன்றி, நீங்கள் கேட்டதுக்கு நன்றி. ஏனே சந்தோஷமாம்மா, வாரம் போயிட்டு. ஓகே. சரி அம்மா. ஓகே மக்களே, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஐயா நிற்கிறார், வயசான ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்பி. கஷ்டம் தானே. என்ன வேலை செய்றீங்க? நாங்கள் இன்னும் கொல்லியா பிள்ளைய கொத்துருந்தாங்க. கொத்திட்டு பிள்ளைங்க சைக்கிள் பிள்ளையா போய் ஆளுக்கு இடுப்பு கொஞ்சம் இல்லாமல் இருக்கு. ஏதாவது போய் இப்போ 6-7 மாதம் சும்மா கிடக்கிற விளையாடி. ஓகே, என்ன பேர் ஐயா உங்களோட? ரெண்டு பேர் பாலசிங்கம், கணையப்புள்ள பாலசிங்கம். பாலசிங்கம். நீங்கள் கொல்லி கொண்டு வரீங்களா? கொல்லி கொண்டு வரேன். இப்போ கொண்டு வரலையா? இப்போ போகல மலை படுத்து இடுப்பு கொஞ்சம். எத்தனை வயசு ஐயாவு? எனக்கு வந்து 73 வயசு. 73 வயசுண்ணே. இதில் வந்து கொஞ்சம் காசு இருக்கு, எண்ணி பாருங்க எவ்வளோக்குண்ணா. எவ்வளோ இருக்கு? 10,000 இருக்கு. சந்தோஷமா? ஓகே, நீங்கள் சித்திரை புத்தாண்டு வந்து கொண்டாடுங்க. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து உங்களை மாதிரி கஷ்டப்படுற ஆக்களை பார்த்து கொடுக்க சொன்னவர். அப்போ அதில் உங்களையும் நாங்கள் தெரிவு செஞ்சு வந்திருக்கோம். அவரோட பேர் வந்து வசந்தண்ணா. வசந்தண்ணா, அவருக்கு நம்ம சொல்ல விரும்புறீங்களா? உதவி செஞ்சவருக்கு ஐயா நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சரி நன்றியா. சரி ஐயா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாகி தானே, தேடி நாங்கள் கொடுக்கணுமே, இருட்டாயிட்டு. அப்போ நாளைக்கு தான் மிச்சாக்கள் வந்து கொடுவோடும். ஆனால் நாங்கள் ஒரே வீடியோலாம் மேக்ஸிமம் 10 பேருக்கும் கொடுக்கறது பார்த்து நாங்கள். ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமையலை. உண்மையிலே உங்களுக்கும் புதுவருட வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கும் புதுவருட வாழ்த்துக்கள் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். மிச்சம் 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளைய வீடியோவில் வந்து நாங்கள் கொடுத்து முடிப்போம். இன்றைக்கு வந்து 4 பேர். அந்த 4 பேரில் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தது வந்து உங்களுக்கு சரியென்று பட்டது, இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கே தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அநேகமாக வந்து அந்த கொஞ்சம் அந்த குடிபோதையில் இருந்த ஐயாவை நீங்கள் சொல்லுவீங்க. நார்மலாக எல்லாரும் வீட்லேயும் வந்து குடிக்கிற ஆக்கள் இருப்பாங்களே, இந்த வீடியோக்கு பார்க்கக்கூடிய ஆக்கள். உங்களுக்கு தெரியும், வீட்டில் வந்து ஒரு வயசான ஆள் இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து குடிப்பாங்க. அது 100ல் ஒரு 95% வந்து குடிப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 5% தான் வந்து குடிக்காமல் இருப்பாங்க. ஆனால் குடிக்கிற எல்லா இடத்துலையும் வந்து காசு பணம் இருக்கண்டு இல்லைன்னு. உண்மையிலே இந்த எங்கே வரமே இருக்கோ அங்கே வந்து குடிக்கிறார்கள் வந்து கூட இருப்பாங்க. உண்மையிலேயே அது வயசு என்ன அந்த வாய் பேச முடியாது அம்மா. நான் அந்த அம்மாவுக்கு வேண்டி தான் கொடுத்தேன். நான் நேரடியாக அவங்களோட வீட்டை போய் பார்த்த அப்புறம் தெரியுது, அவங்களோட வீட்டுக்கு கூட இந்த சீமந்து இழுக்கல் என்ன அந்த மண் தரையெல்லாம் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்லேயும் ஒரு அம்மாவுக்கு கொடுத்தனாங்க, மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நாங்கள் கொடுக்குற காசை வந்து அது பிரயோஜனமாக பயன்படுத்துகிறோம். சில பேர் வாங்கிட்டும் போயிடுவாங்க. அப்போ அதனால் அந்த அம்மாட்ட கட்டினா இந்த காசு எவ்வளோன்னு சொல்லி கேட்க உடனே சொன்னாங்க 10,000 இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் வந்து அவங்க வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு கணக்கு வழக்கு எல்லாமே தெரியும். அதே மாதிரி வந்து இந்த இப்போ கடைசியாக நாங்கள் கொடுத்த இந்த அக்காவை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கும் என்ன அந்த காசை கொடுத்தோடனே வந்து கண் கலங்கிட்டாங்களோ அவங்களுக்கும் திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஐயாவுக்கு நீங்கள் கொடுத்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து என்ன ஒரு கிராமப்புறம் அங்கே தான் வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா பிறகு அவர் கிட்டத்தட்ட 70 வயசு தாண்டிட்டு இப்போ வரைக்கும் அவர் பிறவிக்கிறார். என்ன சரியான ஒரு கஷ்டமான ஒரு குடும்பத்திலே இருந்து வந்த ஒரு ஐயா தான். அவருக்கு கொடுத்த அந்த திருப்தியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தினம் 4 பேர் ஆக்கள் நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்களை அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த உதவியை செய்திருந்த வசந்தண்ணாவுக்கும் வந்து நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு வசந்தண்ணா சார்பாகவும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் வந்து வீடியோ பார்க்குற மக்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுறோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களையும் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.